எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை நீங்களே எடுங்கள். ஒரு தம்பி ராஜயோகம் ஒரு 5-6 வருஷமா ப்ராக்டிஸ் பண்றாரு. அவருக்கு கல்யாண வயசு 30-31 அந்த மாதிரி வயசாகுது. அவர் திருமணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ராஜயோக ஸ்ரீமத் படி குடும்பத்தில் ஏகப்பட்ட ப்ரெஷரு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொந்தம் பந்தம்னு சொல்லிட்டு எல்லா சைட்லேயும் கார்னர் பண்ணுறாங்க. இவர் வீட்டில் கூட இருக்க மாட்டார், ஓடியெல்லாம் போயிடுறாரு சில டைம் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக. இவர் நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு, என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணிக்கலாமா, பண்ண வேணாவா, பண்ணால் என்னது, பண்ணலன்னா என்னது, இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாரு. இதை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த தம்பி என்கிட்ட பண்ணிக்கிறதுக்கு டிசிஷன் அனுமதி கொடுங்க, பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் கேட்க வரல. சும்மா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உங்களுக்கு நிலைநாட்டுறதுக்கு. எதுன்னா, உங்கள் வாழ்க்கைக்கான டிசிஷன் நீங்கள் எடுத்துக்காங்க. அதுக்காக நான் 15 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், 8 வருஷமாக சோஷியல் மீடியாவில் இருக்கேன். நான் யாரோடைய வாழ்க்கையிலையும் அவங்க பர்சனல் லைஃப் டிசிஷன் நான் எடுத்தது கிடையாது. நான் இதைப்படி வாழுங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. ராஜயோகத்தில் பரமாத்மா இப்படிலாம் சொல்கிறாரு, உங்களுக்கு எது தேவைன்னு தோணுதோ நீங்கள் முடிவு பண்ணுங்க, அஷ்ட சக்திகளை பயன்படுத்துங்க, முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, தம்பி கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுப்போம். இந்த தம்பி கல்யாணம் பண்ணிக்கல. சில வருடங்களுக்கு அப்புறம், இவங்க அப்பா அம்மா காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் தனிமையில் விடப்பட்ட மாதிரி அவருக்கு தோணலாம். அன்னைக்கு இவர் என்ன மனசில் நினைப்பார்னா, இந்த பிரேமானந்த நாராயணன்ற மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட செட்டில் ஆயிட்டாரு, இன்னைக்கு பசங்க பெரியவங்க ஆயிட்டாங்க, அவங்க அவரை பார்த்துக்கிறாங்க, நான் மட்டும்தான் தனிமரமாக நிற்கிறேன், இந்த சிந்தனை வரலாம். நான் சொல்லி அவர் பேச்சுலர் லைஃப் கண்டினியூ பண்ணான். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நான் சொல்கிறேன், தம்பி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுப்போம். திருமணமும் பண்ணிக்கிறாரு. இவருக்கு மனைவி குழந்தை இதெல்லாம் பிறந்துச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில், ஒரு 5-10 வருஷத்துல இவர் என்ன ஃபீல் பண்றாரு, ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்ற மாதிரி ஸ்ரீமத் படி நான் பேச்சுலராகவே இருந்திருக்கலாம், மனைவின்றது ஒரு ப்ரெஷராக இருக்கு, குழந்தை வளர்க்கறது ஒரு சேலஞ்சா இருக்கு, அவர் குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி என்னைய மாட்டி விட்டுட்டாரு, என்ன தப்பிக்கிறதுக்கு வழி சொல்லலை அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்கு அப்பவும் வரலாம். கரெக்டுங்களா? ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, வாழ்க்கையில் உங்கள் டிசிஷன் நீங்கள் எடுங்க. திருமணம் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு டிசிஷன் நீங்கள் எடுங்க. அப்புறம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, நான் எடுத்த டிசிஷன் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு போயிடுவீங்க. பேச்சுலராக இருக்கீங்களா, நான் எடுத்த டிசிஷன் நான் ஸ்டாண்ட் பண்ணுறேன், அதுக்காக நான் அப்படியே வாழ்ந்து காட்டுறேன், இது நல்லாயிருக்கும். நம்ம கை காட்ட வேணாம், அங்கே இங்கேன்னு கை காட்ட வேண்டாம். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு தம்பி, அவர் என்னோட 2 வயசு கம்மி. அவருக்கு திருமண வயசு தான், ஒரு 25 வயசு போது திருமணம் ஆசைப்பட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பா சார், அண்ணனே கல்யாணம் பண்ணிக்கல, உனக்கு என்னோட அவசரம் அப்படின்றாரு. அவனுக்கும் பண்ணி வை அப்படின்றாரு. குடும்பத்தினுடைய ப்ரெஷர்னால நான் என்ன சொல்கிறது, ஒத்துக்க வேண்டியிருந்தது. இவங்க பத்திரிக்கையில் அட்வர்டைஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் என்னோட திருமணம் நடந்தது. அப்போது என் ஒய்ஃப் கிட்ட என்ன சொன்னேன்னா, பொண்ணு பார்க்க போகும்போது, நீங்கள் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டுங்க, வேண்டான்னு சொல்லிட்டுங்க, நான் இப்போ கல்யாணத்துக்கு ரெடி இல்லை, எங்கள் வீட்டில் இந்த ப்ரெஷர்னால இதை ஒத்துக்கிட்டேன். ஆனால் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் திருமணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிறேன் 23 வருஷமா. அதாவது இவங்க எனக்கு மனைவியாக வந்ததில் எனக்கு வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குவாலிட்டி லைஃப் கொடுக்க முடியல அப்படின்ற வருத்தம் எனக்கு இருக்குது. எனக்கு திருமணம் ஆகி 23 வருஷம் இருக்குது. ஒரு 5 வருஷம் தான் ஆகா ஓகோன்னு வாழ்ந்திருக்கோம். பாக்கி எல்லா நாட்களும் டச் அண்ட் கோல தான் லைஃப் வாழ்ந்திருக்கோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்திருக்க வேண்டாம், நான் செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருந்தான்றது என்னோட தாட். ஓகேவா? இது நான் இன்னைக்கு ஒரு ரிக்ரெட் பண்ணுறேன். அன்னைக்கு நான் எடுத்துக்கணும் டிசிஷன் ஸ்ட்ராங்கா அப்படின்னு நினைக்கிறேன். நான் எடுக்காததனோட விளைவு என் மனைவிக்கு நான் ஒரு நல்ல குவாலிட்டி லைஃப் தரல அப்படின்றது. அடுத்தது குழந்தை. எல்லாருக்கும் இயற்கையாக குழந்தை பிறக்கும், எங்களுக்கு செயற்கையாக தான் பிறக்க வேண்டியிருந்தது. இயற்கையாக பிறந்தா இருக்கட்டும், இல்லைனா நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு போல்டு முடிவு நான் எடுத்துருக்கணும். நான் எடுக்கலை. 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணி குழந்தைங்களை பெற்றுக்கிட்டேன். அவங்களுக்காக நம்ம குவாலிட்டி லைஃப் கொடுக்குறோமான்னா அதுவும் கிடையாது.
இன்னைக்கு 12வது எழுதினு இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. எப்படியோ ட்ராமாவில் அவங்களுக்கு ஏதோ ஃபீஸு அது இதுன்னு வருது, அப்படி வச்சு கட்டி இது முடிச்சிட்டேன். 12th எனக்கு காலேஜ் 4 வருஷம் என்ன பண்ணுவேன்றது இனி ஒரு $1 மில்லியன் கேள்வி. அப்போது குழந்தைகள் அங்கே நான் டிசிஷன் எடுத்துருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக, அதுவும் நான் எடுக்கலை. அதனால இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, 2 நல்ல குழந்தைங்க, திறமையான குழந்தைங்க, அவங்க அபிலாஷைகள் எல்லாமே ஒரு அப்பனா என்னால் பூர்த்தி பண்ண முடியுமானா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. வாழ்க்கையில் என்ன பொறுத்த வரைக்கும் நோ அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி இருக்கணும். அது சொல்லாதனால வரக்கூடிய வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்குல்ல, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல நம்ம டிசிஷன் எடுக்காதது, அடுத்தவங்க சொன்ன டிசிஷன் படி நம்ம வாழ்றதுனால வர பிரச்சனைகள் தான். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ராஜயோகிக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எடுக்கிற டிசிஷன் இருக்கு இல்லையா, அது நீங்களே எடுங்க. நல்லதோ கெட்டதோ நிறைய யோசிங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை கேளுங்க. அபிப்பிராயம் எல்லா இடத்துலையும் கேளுங்க. லெட் நோபல் தாட்ஸ் கம் ஃப்ரம் எவ்ரி சைடு, எல்லா சைடையும் கேளுங்க. எண்ணி துணிவது கர்மம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்துக்கு 1000 வாட்டி யோசிங்க. கடைசியா டிசிஷன் எடுத்துட்டீங்களா, அது கரெக்டோ தப்போ, சரி நான் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டிக்கான் பாருங்களேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் பொண்டாட்டி விட்டு ஓடிலாம் போல, 2 குழந்தைய பெற்றுட்டேன், அதனால் என்னால் வளர்க்க முடியலன்னு எஸ்கேப் ஆகலாம் ஆகலை. அந்த பொறுப்பை நான் இன்றைக்கும் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். 23 வருஷமாக ஒய்ஃபையும் 18 வருஷமாக குழந்தைங்களையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அப்படி எடுத்ததுனால டிசிஷன் எடுத்துட்டோம். ஸோ அதை பார்த்துக்க வேண்டிய வேலை நம்மளுக்கு. ராஜயோகத்தில் பரமாத்மா பாருங்களேன், அவர் என்ன பண்ணுறாரு, அஷ்டசக்திகள், தெய்வீக குணங்கள், இதெல்லாம் தான் நம்மகிட்ட கொடுக்குறாரு. இதை நீ பயன்படுத்திக்கோ, உன் வாழ்க்கையை யூஸ் பண்ணிக்கோ, உன் லைஃப் பெட்டராக இருக்கும்னு தான் சொல்லிட்டு போகிறார். அவரும் என்ன சொல்கிறாரு, உங்கள் பசங்க கல்யாணத்துக்கு ஆசைப்படுறேன், சரி ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதாவது பண்ணா பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுற சொல்கிறாரு. அவரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற டிசிஷன் எடுக்க மாட்டுறாரு. நீங்கள் சத்தியகுலத்தில் இளவரசனாக வரணும், ராஜாவாக வரணும், அது நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும், நீங்கள் தான் அதுக்காக ஒர்க் பண்ணணும். கடைசி பிரஜையாக வந்தால் போதும்னு நினச்சா அது உங்கள் டிசிஷன், நீங்கள் அதுபடி பண்ணிக்கோங்க. அவருக்கு ஒன்றும் கிடையாது. அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். அவர் எப்படி உள்ளுக்குள்ளே எதுக்குமே வர்றது இல்லையோ, உங்கள் கார்மிக் அக்கௌண்ட்டில் அவர் வர்றது இல்லையோ, நான் மட்டும் எதுக்கு உங்கள் கார்மிக் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரணும்? சரியான டிசிஷன் கிடையாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் டிசிஷன். அப்போ என்ன ஆகிடுன்னா, நீங்கள் மன நிறைவோடு இருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் என் வாழ்க்கைக்குள்ள எல்லா டிசிஷன் நான் தான் எடுத்தேன். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போல்லாம் நான் தான் என்னோட டிசிஷன் எடுக்கிறேன். என் குழந்தை 10th 11th படிக்கும்போது சின்னவகிட்ட என்ன சொன்னேன்னா, நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னா நீட்டுன்னு ஒன்று படிக்கணும், நீ டாக்டர் ஆகிறியான்னு கேட்டேன். நான் பயங்கர ப்ரில்லியண்ட்டு. அவெல்லாம் இல்லைப்பா, நான் டாக்டர்லாம் ஆக போகிறதுனா நான் வேறு ஏதாவது பயாலஜி சைடில் படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டான். இப்போ 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு வாரத்துக்குள்ள என்ன சொல்கிறான்னா, நான் நீட் எக்ஸாம் எழுதிட்டு பாப்பான்னு கேட்குறேன். இப்போ நீட்டுக்காக ஸ்பெஷல் ஸ்கூலு காலேஜ் அது மாதிரி ப்ரோக்ராம்லாம் எடுத்து படிக்கிற பசங்களே நீட்டில் கம்மியான மார்க் எடுக்கிறாங்க. ஒரு வருஷம் அதுக்கப்புறம் 12th முடிச்சு ஒரு வருஷம் வீட்டில் உட்காந்து திருப்பி ஒரு வருஷம் நீட்டு படித்து அதுக்கு அடுத்த வருஷம் MBBS படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணுங்க, பசங்க, ஆம்பளை பசங்கள்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. இவன் மட்டும் டைரெக்டாக போய் ஒரு நீட் எழுதிட்டு டக்குன்னு கடிச்சு டாக்டர் ஆகிடுவாளான்னு நான் சொன்னேன். நோ, முடியாதுன்ட்டேன். ஏன்னா இப்போ நான் டிசிஷன் கிளியராக எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப கிளியர் கட்டாக தோணுது, இது கரெக்ட் இது தப்புன்னு கிளியராக தெரியுது. நான் என்னோட டிசிஷன் வரைக்கும் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். இப்போ மாட்டுக்கிட்ட அதே மாதிரி குழந்தைங்கிட்ட என்ன சொன்னேன், நான் மெரிட்டில் தான் படித்தேன். நான் படிக்கும்போது நான் BE படித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், மெரிட்டில் படித்தேன். என் ஒய்ஃப் அப்படி தான் படித்தாங்க. நீங்களும் ப்ரில்லியன்ட் தான், LKGலேருந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்துருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுங்க, அதுபடி மெரிட்டில் உங்களுக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சா நான் படிக்க வைக்கிறேன். காசு கொடுத்தா படிக்க வைக்கணும், கேப்டிவேஷன் கொடுத்தா தான் படிக்க வைக்கணும்னு நிலமை வந்தால் உங்களை BSc தான் படிக்க வைப்பேன். அப்புறம் நீங்கள் ரிக்ரெட் பண்ணக்கூடாது, அப்பா நான் படிக்க வைக்கல, நீங்கள் ஒர்த் இல்லை அதனால் படிக்கலை, இப்படி தான் நீங்கள் எடுத்துரும். நான் இப்போ கிளியராக இருக்கேன். சொசைட்டிக்காக அப்புறம் இவர் இன்ஜினியராக இருப்பாராம், பசங்க இன்ஜினியர் ஆக்க மாட்டாராம். நான் சொசைட்டி பற்றி வருத்தமே படலை. ஓகேவா? நான் இப்போ கிளியராக இருக்கேன். இந்த டிசிஷன் எடுக்க இதுக்கெல்லாம் காரணம் 15 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும் அஷ்டசக்திகளை டே டு டே லைஃப்பில் நான் யூஸ் பண்ணுறதுனால. சரியா? ஸோ இந்த வீடியோ வழியாக ஆத்மாக்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் இவ்வளோதான். உங்கள் வாழ்க்கைக்கான டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். உங்கள் டிசிஷனை அடுத்தவங்களை எடுக்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நீங்கள் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது நீங்கள் பாபாவை கனெக்ட் பண்ணுங்க, நம்ம ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க,
அஷ்ட சக்திகளை எந்த சக்தி எங்கே யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கங்க, யூஸ் பண்ணுங்க. 1000 வாட்டி யோசிங்க, இது பண்ணலாமா வேணாமான்னு. கடைசியாக ஏதோ ஒரு முடிவு பண்ணீங்க, அதை பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது ட்ராமாவில் இருக்குது, நான் பண்ணிட்டேன்னு முடிவு பண்ணுங்க. தயவு செய்து என்கிட்டயோ இந்த சரவணகுமார் தம்பிக்கிட்டயோ எல்லாம் பேசிட்டு, இல்லை உங்கள் சரவண சிஸ்டர்கிட்டயோ பேசிட்டு ஏதோ ஒரு அவங்க ஏதோ சொல்லணுமேன்னு சொல்கிற பேர் ஏதோ சொல்லி அதை நீங்கள் முடிவு எடுத்து பண்ணி வாழ்க்கையில் தோத்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொன்னதுனால தான் நான் இப்படி வாழ்ந்தேன், அதனால் என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ற டைலாக் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஐடியாலாம் நான் கொடுக்கவே போகிறது, நான் கொடுக்குறது இல்லை யாருக்குமே. நான் எல்லாருக்கும் சொல்கிற ஐடியா இதுதான், உங்கள் வாழ்க்கை உங்கள் டிசிஷன். அபிப்பிராயம்லாம் சொல்லுவோம், இதோட ப்ளஸ் என்ன இதோட மைனஸ் என்ன எல்லாம் சொல்லுவோம். ஆனால் ஃபைனல் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும், அதுக்கு நீங்கள் தான் ஜவாப்தாரியாக இருக்கணும். புரியுங்களா? நான் ராஜயோக சேவை பண்ணுறேன் 8 வருஷமா, இது என்னோட டிசிஷன். என் கையில் யாரும் கத்தி வச்சு நீ சேவை பண்ணுன்னு சொல்லலை. எனக்கு சிவனை பிடிக்கும், நான் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கும் பிடிச்ச ராஜயோக பாபா சேவை பண்ணுங்க. பிரேமானந்தன் பண்ணுற அதனால வந்து பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க. இந்த கிளாரிட்டி வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இது கரெக்டு. ஒருத்தர் அட்வைஸ் கேட்கும்போது அட்வைஸ் சொல்கிறது கரெக்டு, நம்ம சொல்கிற மாதிரி அவர் வாழ சொல்கிறது கரெக்ட். ஏன்னா நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, 15 வருஷமாக ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதனால் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்கும். அவர் புதுச்சு சின்ன பையன், அதனால் அவருக்கு தெரியாது, அதனால் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஒரு இளைஞர் வந்து அவருடைய வாழ்க்கைக்கு, நான் இளைஞர் நான் சொல்கிறது வந்து அவருக்கு தம்பிக்கு 28-30 வயசு ஆகுது. 30 வயசு பையனுக்கு அவன் வாழ்க்கையை பற்றி டிசிஷன் எடுக்க தெரியாதா அண்ணா? ஆக்சுவலாக அந்த தம்பி வந்து என்கிட்ட வந்து, அண்ணா நான் என்ன பண்ணணும் டிசிஷன் கொடுக்கலாம் சொல்லி வரல, டிஸ்கஸ் தான் பண்ணோம். ஆனால் இதை நான் வந்து பொதுமக்களுக்கு சொல்கிறேன், ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், இல்லை ஈவன் காமன் மேனுக்கு இதை தான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் டிசிஷன், அதனால் நல்ல டிசிஷன் எடுங்க, நல்லபடியாக வாழுங்க. நாளைக்கு அடுத்தவங்களாக கை காட்டாதீங்க, இந்த டிசிஷன் உங்களால் எடுத்தேன் அதனால் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொல்லிட்டு இருக்க மாதிரி கல்யாணத்துக்கு குழந்தைங்க நம்ம சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஆனால் நான் விட்டுட்டுலாம் போகல, இந்த கேமை விட்டு வெளியெல்லாம் போகல. ஆனால் மனசில் ஒரு ஆழமான வலி இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நோ சொல்ல வேண்டியது நோ சொல்லாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு ஃபீலிங் என்றைக்கும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு குவாலிட்டி லைஃப் கொடுக்கலன்னு, அவங்க நல்லா தான் இருக்காங்க, நல்லவங்கள தான் இருக்காங்க, நல்ல திறமையானவங்கள, நம்ம அவங்களுக்கு திருப்திகரமாக வாழ்க்கை தரலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு என்றைக்கும் இருக்குது. சரியா? இது கொஞ்சம் யோசிச்சா நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு தகவல். இந்த ராஜயோகத்தில் ஒவ்வொருத்தர் ஒரு சேவை பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இந்த ராஜயோகத்தை வந்து நல்ல ரிசர்ச் மாதிரி படிக்கிற ஆத்மாக்களும் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு தலைப்பு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன், அதாவது எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்குறதுன்றது இருக்குல்ல. இது விஷயமா பாபா வாணியில் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாணியில் இந்த டேட்டில் இருக்க வாணியில் இத்தனாவது லைனில் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ, இல்லை இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ அதை வேறு வாணியில் எடுத்தது. ஆனால் விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பற்றி மட்டும் இருக்கணும். அப்படி உங்களால் எனக்கு அனுப்ப முடியுமா? அப்படி போட்டி கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவில் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பாபா வாணின்னு சொல்லி டேட்டோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட நம்ம எடுக்கலாம். அதாவது இனிமேல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப், பாபா வாணியில் சொன்னார் எந்த வாணியிலன்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா. நான் வந்து அந்த மாதிரி வாணி டேட்லாம் வச்சுக்கிட்டுலாம் நான் எங்கேயுமே எடுத்தது கிடையாது. இனி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணலாம் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் அது மாதிரி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சில பேர் வரும் பியூரிட்டி பற்றி பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சு ஏற்கனவே கலெக்ட் பண்ணலாம் வச்சுருப்பீங்க. எனி சப்ஜெக்ட் ஃபார் தட் மேட்டர், பீஸ், அமைதி, இறைவனோட அன்பு, கிராட்டிடியூட், இதை பற்றியெல்லாம் ஒரு வாணியில் பாபா ஏதோ ஒரு பாயிண்டில் டிஃப்ரெண்டாக சப்ஜெக்ட் டச் பண்ணியிருப்பார் இல்லையா. எதை பற்றினாலும் ஒரு 5 பாயிண்ட்டோ ஒரு 10 பாயிண்ட்டோ உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த டேட் வாணி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அப்படின்னு கொடுத்தா போதும். நான் அதை எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோவாக போடுவேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் பேர் சொல்லி நான் போடுறேன். ஏன்னா அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் போகணும். இப்படிப்பட்ட ஒரு சகோதரி இந்த ஊர்லேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு உடன்பாடு இருந்தால், யாருக்கெல்லாம் இதில் விருப்பம் இருக்கோ எனக்கு கூட தொடர்பு கொள்ளுங்கள், எனக்கு அந்த மெசேஜ் அனுப்புங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.